வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அரியோட டைரக்ஷனில் விஷாலோட நடிப்பில் பிரியா பவானி சங்கர், கௌதம் மேனன், சமுத்திரக்கனி இவங்களோட நடிப்பில் வந்து ரத்ன மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அரியும் சரி விஷாலும் சரி பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம். இந்த டைரக்டர் அரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாலும் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி மூலியமாகவே இந்த ரத்னம் படத்தை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசினது, ரெட் ஜெயினை பத்தி வந்து குற்றம் சாட்டினது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே ஓப்பனா வந்து விஷால் பேசியிருந்தாரு. அப்பயே வந்து நிறைய பேர் ஏன் அந்த டைம்லயே இந்த விஷயத்தெல்லாம் விஷால் ஷேர் பண்ணல, இப்ப ரத்னம் படத்தோட ரிலீஸ் அப்ப மட்டும் இதெல்லாம் ஷேர் பண்றாரு, இவ்வளவு ஓப்பனா பேசுறாரு, இது படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா விஷால் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்துல நான் ஹீரோ மட்டும்தான், வேற எந்த ரோலும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி விஷால் வந்து இந்த ரத்னம் படத்துக்கு ஏன் இந்த அளவோட ஆர்வம் காட்டினாரு அப்படின்றதுக்கான காரணம் வந்து வெளியாயிருக்கு. அது என்னன்னா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்னம் படத்துல விஷாலுக்கு 25 கோடி ரூபாய் வந்து சம்பளம் பேசியிருக்காங்க. ஆனா விஷால் வந்து 10 கோடி ரூபாய் மட்டும் எனக்கு போதும், மீதி இருக்கக்கூடிய 15 கோடி ரூபாயை இந்த படத்தோட ரிலீஸ் ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக கண்டிப்பா வந்து மக்களை வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா வந்து ப்ரொமோட் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா விஷால் வந்து இந்த படத்துல நான் வந்து ஹீரோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த படத்தோட ரிலீஸ் லைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்காரு. அப்ப அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய் அப்படின்ற மாதிரியும் 2026ல வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு வந்து விஷால் சொல்லியிருக்காரு. சோ அரசியல்வாதி ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே வந்து விஷால் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த விஷயத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.